கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலை எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷத்திலே தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று இந்த வருஷத்துக்காக தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் சொல்லி ஜெபியுங்கள். இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கு. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். இப்ப டெய்லி காலையில நைட்டும் நிறைய குடும்பத்துல தவறாம கேட்குறீங்க. ஒரு குடும்பத்துல ஒரு சகோதரி ஒரு சாட்சி சொன்னாங்க. 20 வருஷமா நான் பைபிள் வாசிக்காம இருந்தேன். இப்போ ஒரு 3 வாரமா கர்த்தருடைய கிருபையினாலே உங்களுடைய செய்தி கேட்டதுக்கு அப்புறம் செல்போன் பார்க்கறது நான் 90% கிட்ட நான் குறைச்சிட்டேன். முக்கியமான நபர்கள் மட்டும் பேசிட்டு வச்சிருவேன். இப்போ நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு, மன மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. 24 மணி நேரம் வாழ்க்கையில நம்ம எத்தனையோ காரியத்தை பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு குறை இருக்கும். ஏதோ ஒரு காரியத்தில் விழுந்து போயிருப்பாங்க. ஏதோ ஒரு காரியத்தில் சிக்கல்ல இருப்பாங்க, வெளியே தெரியாது. அது எப்படி சிக்கல் அப்படின்னா, நல்லா தான் நைட்டு சீக்கிரமா படுப்பாங்க, காலையில் ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு படுப்பாங்க. படுக்கும்போது செல்போனை மட்டும் கையில் கொண்டு போவாங்க. அப்புறம் எப்படி 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிக்க முடியும்? அங்கதான் கையில் செல்போன் கொண்டு போயாச்சே. ஏன்னா நிறைய குடும்பத்தில் இப்போ செல்போனை கையில் கொண்டு போய் சாயங்காலம் வாக்கிங் போச்சு, சாயங்காலம் சீக்கிரமாக எந்திரிச்சு பொறுமையாக பேப்பர் வாசிக்கிறது போச்சு, பைபிள் வாசிக்கிறது போச்சு, ஜெபிக்கிறது போச்சு. காலையில் குடும்பத்துக்காக ஏதாவது ஒரு பக்கத்து தெருவில் போய் ஜாமான் வாங்கி கொடுப்பாங்க, அது போச்சு. ஏன்னா இப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலுமே செல்ஃபோன்னால நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சு போயிருக்கு. செல்ஃபோன்னால நிறைய குடும்பத்துக்குள்ளே பாதிப்பு. செல்போன்னால சில குடும்பத்தில் மனநல ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, பாதிக்கப்பட்ட நிலைமை. சில குடும்பத்தில் ஆக்சிடென்ட். எப்படின்னு கேட்டால், செல்ஃபோனில் கையில் வச்சுருப்பாங்க, திடீர்னு ஒரு ஃபோன் கால் வரும், அப்படியே பேசிட்டு வண்டி ஓட்டிகிட்டே போவாங்க, ஆக்சிடென்ட் ஆகிடும். செல்ஃபோன்னால் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில குடும்பத்தில் மட்டும்தான் கர்த்தருடைய கிருபையினாலே தேவனாரில் எப்போ மினிஸ்டர் மூலியமாக கேட்குறீங்க, இன்னும் சில ஸ்பிரிச்சுவல் வீடியோ பார்ப்பீங்க. சில குடும்பம் மட்டும்தான். மற்றபடி செல்ஃபோனில் தேவையில்லாமல் பார்த்து வம்பா போயிடுவாங்க. அது வெளியே தெரியாது. அவங்க நினைப்பாங்க, நாங்கள் கரெக்டாக தான் இருக்கோம், நாங்கள் சர்ச்சைக்கு போகிறோம், நாங்கள் நற்கரணை எடுக்கிறோம், நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் கேட்டால் தெரியாது. ஒரு 3 நாள் பாஸ்டிங் போட்டு ஜெபிச்சாங்களா தெரியாது. தேவனோட தொடர்பு பண்ணாங்களா தெரியாது. ஒரு 1 மணி நேரம் முழங்கால் நின்னாங்களா இருக்காது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய சூழ்நிலை செல்ஃபோன் தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும். செல்ஃபோனில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு சின்னதாக ஒரு மெசேஜ் வந்தால் கூட உடனே போய் பார்ப்பாங்க. ஆனால் கையில் பைபிள் எடுத்து எவ்வளோ நேரம் வாசித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ரொம்ப சந்தேகமாக இருக்கும். சில குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க செல்ஃபோன்ல மூழ்கி போய் கிடக்குறாங்க. கடந்த வாரத்தில் ஒரு கடைக்கு போயிருந்தேன். அந்த கடையில் ஒரு 1/2 மணி நேரம் நின்னேன். 1/2 மணி நேரம் நின்றுட்டு நான் வெளியில் வந்தேன். ஒரு 2 சகோதரிமார்
2 பேருமே 2 ஃபோன்ல பேசிட்டு இருக்கிறாங்க. 2 பேருமே ஆப்போசிட் உட்கார்ந்துருக்காங்க. ஆனா செல்போன்ல தான் 1/2 மணி நேரம் பேசிட்டு இருக்கிறாங்க. காலம் எப்படி இருக்கு அப்படின்னா, செல்போன்ல மூழ்கி போய் கிடக்குறாங்க. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். இப்ப நான் சொன்னதெல்லாம் உலகத்துள்ள காரியம். இன்னும் பைபிள்ல சொன்னா ஏகப்பட்ட ரகசியம் இருக்கு. தேவன் எப்படிப்பட்டவர்? தம்முடைய சொந்த குமாரனை நமக்கு எதுக்காக தந்தார்? ஒருவரும் கெட்டு போகக்கூடாதாம். ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் என்று எழுதப்பட்டிருக்கு. ரவிராஜ் வாழ்க்கையில பைபிள் எப்படி எடுத்து வாசிக்கணும்னு எனக்கு தெரியாது. இயேசு எப்படிப்பட்டவர் தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போற பையன் தான். சின்ன வயசுல இருந்து சர்ச்சுக்கு போவேன். ஆனால் எனக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. எனக்கும் ஜெபம் பண்றது பழக்கமே இல்லை. நான் வீட்டில் போய் நல்ல நாடகம் பார்ப்பேன், படம் பார்ப்பேன். இது என்னுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. ஆனால் கையில் பைபிள் எடுத்து என்னைக்கு வாசிக்க ஆரம்பிச்சோனோ, பைபிளில் இப்படி எழுதியிருக்கு, என் வாழ்க்கையே இப்படி இருக்கு. அப்போ நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுறேன்? எனக்கு மட்டும் ஏன் நிம்மதி இல்லை? என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் சாபம் இருக்கு? என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் எனக்கு படுத்தா தூக்கம் வர மாட்டுக்கு? இப்படி பல காரியங்களை யோசிக்க ஆரம்பித்தேன். சில வீட்டிலலாம் ஜெபிக்க வரும்போது சொல்லுவாங்க, உங்கள் செய்தியை நான் ஒரு 15 நாளாக கேட்குறேன். 12 வருஷமாக தூங்காமல் இருந்தேன். உங்கள் செய்தி கேட்டதுக்கப்புறம் 2 வாரமாக நான் சந்தோஷமாக தூங்கிட்டு இருக்கேன். அதனால தான் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படிம்பாங்க. வீடியோ கேட்டிருப்பாங்க, அவங்க பேசாமல் செல்ஃபோன் எங்கேயோ ஒரு வாரமாக வச்சுட்டு இருக்கிற இடத்துல ஜோம் பண்ணிட்டு படுத்திருப்பாங்க, தூக்கம் வந்திருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் நைட்டு இந்த செய்தி கேட்குறீங்களா? இதுக்கப்புறம் செல்ஃபோனில் ஏதாவது முதல்ல தேவை இருக்கா? தேவை இருந்தால் கையில் எடுங்க. அப்படி இல்லைன்னா செல்ஃபோனை கொண்டு சார்ஜ் போட்டுட்டு பேசாமல் வீட்டில் போய் ஒரு வாரமாக உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு புதுப்பித்து கொள்ளுங்க. அப்படிலாம் இருந்தால் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி எப்படி அப்படின்னு சொல்லி நான் ரியலாக பார்த்ததில்லை. எல்லாரை போல் எனக்கும் சில நேரத்தில் படுத்தா நைட்டு தூக்கம் வராது. நைட்டு தூக்கம் வரல அப்படின்னா அழகாக வெளியில் நடந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். எங்கேயாவது மணல் இருந்துச்சு அப்படின்னா அந்த மணலில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். இப்படி என்னுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதுக்கு நிறைய தனிமை தேவைப்படுச்சு. ஒரு மனுஷன் தனிமையாக இருக்கும்போது தான் தேவனோடு தொடர்பு கொள்வான். வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. நான் பார்த்தா அழகாக ஒரு டேபிளில் பைபிள் எடுத்து வச்சு உட்காந்து வாசிச்சுட்டு இருப்பேன். கையில் செல்ஃபோன் என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு தான் ஒரு மனுஷனுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்கும். நிறைய குடும்பத்தில் செல்ஃபோன் மூலிமா சில நேரத்தில் பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் மற்ற நேரத்தில் பார்த்தா தேவையில்லாமல் நிறைய டிஸ்டர்ப் தான் இருக்கும். ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரி பயந்துட்டே ஜெபிக்கணும். என்னன்னு சொல்லி கேட்டேன். இந்த மாதிரி ஒரு ஃபோன் மூலிமா தொடர்பு, அதுக்கப்புறம் அவங்க சில காரியங்கள் கேட்டாங்க, நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 1,00,000 ரூபா அனுப்பி வைக்க சொன்னாங்க, அனுப்பி வச்சேன். இப்போ மறுபடியும் பணம் கேட்குறாங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாங்க. அம்மா 1,00,000 ரூபா ஏன் அனுப்பி வச்சிங்க? அவங்களுடைய அந்த பேச்சு, அந்த டீட்டெயில் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பயந்து போய் 1,00,000 ரூபா அனுப்பி வச்சிட்டாங்க. ஃபோன் மூலியமாக எத்தனையோ குடும்பத்திலே ஆபத்தில் சிக்கிக்கொள்கிறாங்க. ஃபோன் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. தேவையில்லாமல் வெப்சைட்டில் போய் நிறைய குடும்பத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வீட்டில் கணவன் மனைவி இருக்கிறீங்களா? வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் செல்ஃபோனை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு உங்கள் வீட்டில் உள்ள காரியம், கடன் இருக்கா, பிரச்சனை இருக்கா, வீடு கட்டணுமா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கு, குடும்பத்தில் நடக்கு, சர்ச்சுக்கு போகணுமா, வீட்டில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வீட்டில் உட்காந்து பேசுறதுக்கு டயத்தை செட் பண்ணுங்க. இதையும் ஏன் சொல்லி தர வேண்டியது அப்படின்னா, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க. இப்போ என் வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, நான் வியாபாரத்தில் கஷ்டப்பட்டு, கடனில் கஷ்டப்பட்டு, பாவ அடிமையில் வாழ்ந்து, அக்கிரமத்தில் வாழ்ந்து, துன்மார்க்கனாக வாழ்ந்து, துரோகியாக வாழ்ந்து, ஏன்னா பைபிள் இப்படி தான் எழுதப்பட்டிருக்கு.
பாவம் செய்கிறவன் தேவனுடைய மகிமை இழந்து போவான்னு சொல்லி போட்டு, நான்லாம் பாவம் செஞ்சு தேவனுடைய மகிமை இழந்து போயிட்டேன்ப்பா. இந்த பாவியை கர்த்தர் மீட்டு எடுத்திருக்கார், அவ்வளவுதான். ஒரு பாவி மனம் திரும்பும்போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷமா, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா. மனம் திரும்பும்போது பாவ மன்னிப்பு. பைபிள் இப்படிதான் போட்டிருக்கு. அதனால நான் பிறக்கும்போது பரிசுத்தவன் கிடையாது. நான் பிறக்கும்போது கையில் பைபிள் எடுத்து பேசவும் இல்லை. நான் சராசரி 11 வயசுல வேலைக்கு போன ஒரு வேலைக்காரன், அதுக்கப்புறம் வியாபாரி, அதுக்கப்புறம் நஷ்டம், அதுக்கப்புறம் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். சர்ச்சில் போய் கோயில் விட்டு வேலை பார்த்து, அப்புறம் பைபிள் காலேஜ் படித்து, அப்புறம் யூடியூப் சேனலில் கர்த்தர் கூட கிருபையினாலே தேவன் தந்தார். இவ்வளோதான். ஆனால் இரவு நேரத்திலே மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க. இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டேன். இந்த 10 நிமிஷம் நீங்கள் பேசும்போது எல்லாரும் கவனிச்சு கேட்பீங்க. எப்படி கேட்பீங்க அப்படின்னா, இன்னைக்குள்ள செய்தி என்ன? இப்போ நமக்கு தெரியும் செல்ஃபோன் எவ்வளோ நேரம் பார்க்கணும், எவ்வளோ நேரம் பார்க்கக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் கையில் பைபிள் எடுத்து நம்ம எவ்வளோ நேரம் வாசிக்கிறோம்? 2019 ஒரு சர்ச்சில் உபவாச மீட்டிங்கில் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. மெசேஜ் கொடுத்து வந்தேன். 2023 போய் மறுபடியும் அதே சர்ச்சில் போய் மெசேஜ் கொடுக்கும்போது ஒரு வாலிப சகோதரி முன்னாடி வந்து சாட்சி சொன்னாங்க. இந்த அண்ணன் சர்ச்சில் வந்து மெசேஜ் கொடுத்து போனாங்க. மறுபடியும் இந்த அண்ணன் இன்னைக்கு வந்திருக்காங்க. இந்த அண்ணன் சொன்ன பிரகாரமாக பைபிள் வாசித்து 13 தடவை நான் வாசித்து முடிச்சிட்டேன். எனக்கு யுத்த அபிஷேகம் தந்திருக்காரு அப்படின்னாங்க. அப்போ சர்ச்சில் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 13 அதிகாரம் வாசித்தாச்சு அப்படின்னா 3 மாதத்தில் முழு பைபிளை வாசித்து முடிச்சிடலாம். யாரெல்லாம் வீட்டில் இருக்கிறீங்களோ ஒரு நாளைக்கு ஒரு 13 அதிகாரம் உட்காந்து வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் சொல்லிட்டு வந்தேன். 2023 போகும்போது அந்த வாலிப சகோதரி 25 வயசு. அந்த வாலிப சகோதரின்னு சொல்கிறேன், இந்த அண்ணன் சொன்ன பிளானில் நான் டெய்லி 13 அதிகாரம் வாசிக்க ஆரம்பித்தேன். கர்த்தருடைய கிருபையினாலே தேவனோட நாம மகிமைப்படட்டும். நான் 13 தடவை வாசித்து முடிச்சுன்னு சொல்லி மைக்கில் வந்து சாட்சி சொல்லிட்டு மறுபடியும் நல்ல பிள்ளை மாதிரி அழகாக போய் உட்காந்துட்டேன். அப்போ அந்த இடத்துல தேவனோட நாம மகிமைப்படுது. சர்ச்சுக்குள்ள தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே நம்ம கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறோமா? சில குடும்பத்தில் டெய்லி கேட்டு 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 வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்து கொண்டிருக்கு. இப்போ நான் சொல்கிற எல்லாமே எப்படின்னா பப்ளிக்கில் உள்ள சொல்லிட்டு இருக்கேன். நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது? நைட்டு ஒரு 3 மணி நேரம் செல்ஃபோனில் ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிறேன், அம்மாட்ட பேசுகிறேன், அப்பாட்ட பேசுகிறேன், சொந்தக்காரங்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு 3 மணி நேரம் போயிடும். ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க நேரம் இருக்காது. செத்தா பரலத்தில் போய் நிற்கணும், கணக்கு கொடுக்கணும். நியாய தீர்ப்பு நாளில் போய் கணக்கு கொடுக்கணும். பூமியில் இருக்கிற நாட்களில் தேவையில்லாமல் 5 நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண வேண்டாம். எது கரெக்டு எது தப்புன்னு சொல்லி உங்கள் இதயத்தில் ஆவியானவர் பேசுவார். திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கு. அப்போ திரளான சாட்சி இவ்வளோ இருக்குது. இன்னும் கையில் பைபிள் எடுத்து வாசித்தீங்கன்னா சத்தியம், ஏகப்பட்ட சத்தியம் இருக்குது. ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தார், ஈசாக்கு எப்படி வாழ்ந்தார், யாக்கோபு எப்படி வாழ்ந்தார், யோசேப்பு எப்படி வாழ்ந்தார், எல்லாருடைய வாழ்க்கையில் எப்படின்னு சொல்லி அழகாக வேதத்தை தியானிக்கலாம். அப்போ கையில் பைபிள் எடுத்து தியானிச்சாதான் அந்த சப்ஜெக்டை பேச முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள் இரவும் போலுமா வேதத்தை தியானிக்கிற அந்த சப்ஜெக்டுக்குள்ள வாங்க. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. இப்போ நான் சொன்னதில் ஏகப்பட்ட பாயிண்ட் வந்துச்சு. பாரமான யாவற்றையும். சில குடும்பத்தில் ஏகப்பட்ட பாரத்தை சுமந்து போயிட்டு இருப்பாங்க. எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு அம்மா இல்லை, எனக்கு அப்பா இல்லை, எனக்கு புருஷன் இல்லை, எனக்கு யாருமே இல்லை, என்னை எல்லாரும் கை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்தில் எனக்கு லட்சக்கணக்கான கடன் இருக்குது, நான் வீடு கட்டிட்டேன், எனக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், எனக்கு மாத்திரவங்க பணம் இல்லை. சில குடும்பத்தில் எனக்கு பிள்ளை படிப்புக்காக பணம் வேணும். சில குடும்பத்தில் நான் நகை பேங்கில் இருக்குது, ஃபைனான்ஸில் வாங்கிட்டு சொல்லி ஏகப்பட்டதை புலம்பிட்டு இருப்பாங்க. பாரமான யாவற்றையும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ நிறைய குடும்பத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா பாரம் இருக்கும். அந்த பாரத்தை யார்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னா கூட இருக்கிற ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி சொல்லி அழுவாங்க. ஏன்னா நிறைய குடும்பத்துல இப்போ அதான் நடக்கும். தேவன்கிட்ட சொல்றாங்களோ இல்லையோ கூட இருக்கிற பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் என்ன ஆகும்னு சொல்லி கேட்டா ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் போயிடும், அப்புறம் படுத்து தூங்கிடுவாங்க. இதான் நடக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் பாரமான சில காரியம் இருக்கா? பாரமான யாவற்றையும், எந்த பாரமா இருந்தாலும் சரி. ஏன்னா சில குடும்பத்துல பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல விக்கிர வழிபாடுகளே போயிடுவாங்க, சில குடும்பத்துல விபச்சாரத்துக்குள்ள போயிடுவாங்க, சில குடும்பத்துல வேற எங்கேயாவது தப்பு பண்ண போயிடுவாங்க, சில குடும்பத்துல கஞ்சா பழக்கம், சில குடும்பத்துல புகையிலை அடிமை, சில குடும்பத்துல சிகரெட் பழக்கம்,
சில குடும்பத்திலே அசுத்த பாவத்துக்குள்ள சிக்கிக் கொள்வாங்க, பாவ அடிமைக்குள்ள சிக்கிக் கொள்வாங்க. அப்புறம் எப்படி எந்திரிச்சு வர? நெருங்கி நிற்கிற பாவம் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த பாரம்லாம் உள்ள இருக்கும்போது அவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வராது, ஒரு நிம்மதி இருக்காது, புலம்பிட்டு இருப்பாங்க. எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நைட் நேரத்துல என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, என் வாழ்க்கையிலே நெருங்கி நிற்கிற பாவம் ஏதாவது இருக்கா? நெருங்கி நிற்கிற பாவம் ஏதாவது இருக்கா? ஒரு 1000 ஸ்தோத்திர பலி சொல்லுங்களேன். தூக்கம் வரலன்னா உட்காந்து நல்ல அழகா தூக்கம் வரும். சில குடும்பத்துல கையில பைபிள் எடுத்துன்னு தூக்கம் வந்துடும். சில குடும்பத்துல ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோன்னா கொட்டாய் வந்துடும். அதெல்லாம் என்னது? தேவையில்லாம உள்ள ஏதாவது வச்சிருப்பாங்க. அது மூலியமாக கெட்ட ஆவி வரும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறதுக்கு, துதிக்கிறதுக்கு, வேதத்தை தியானிக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்களோ அதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு மிகவும் உதவியா இருக்கும். சில குடும்பத்துல செல்போன்லயே பாட்டு கேட்டு, செல்போன்லயே பைபிள் வாசி, செல்போன்லயே ஜெபம் பண்ணி அதோட முடிஞ்சது. இவங்க எப்போ தனியா கையில பைபிள் எடுத்து வாசிக்க போறாங்க? ரவிராஜ் இருக்கேன். இப்ப ரவிராஜ் நான் உங்கள்ட்ட பேசுறேன், உள்ளதை அப்படியே பேசிட்டு இருக்கேன். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னா நான் தேவனுடைய பாதத்துல போய் முழங்கால் போட்டு ஜெபிக்கணும். நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். நான் ஸ்தோத்திரம் படிச்சு எடுத்தணும். அப்பதான் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கும். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்க வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி இருக்கா? அதை நீங்க தான் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நெருங்கி நிற்கிற பாவம். நெருங்கி நிற்கிற பாவம்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சின்ன வயசுல இருந்து ஏகப்பட்ட காரியத்துல விழுந்து போய் கிடப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டுகிட்ட 10 வருஷம் பேசிட்டு இருப்பாங்க, இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட 12 வருஷம் பேசிட்டு இருப்பாங்க, இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட 7 வருஷம் பேசிட்டு இருப்பாங்க. கேட்டா எனக்கு ஸ்கூல் படிக்கிற ஃப்ரெண்டு, காலேஜ் படிக்கிற ஃப்ரெண்டு, வேலைக்கு போகிற இடத்துல ஃப்ரெண்டு அப்படிம்பாங்க. ஆனால் அதுல எத்தனை வீணான வார்த்தைகள், தேவையில்லாத காரியம் எத்தனை, தேவையில்லாம எத்தனை காரியம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தா ஒரு 80% கிட்ட வேஸ்டான காரியம் வந்துடும். சில குடும்பத்துலலாம் டெய்லி ஒன்லி ஃபோன்லேயே மூழ்கி போயிருப்பாங்க. அவங்களுக்கு டெய்லி ஃபோன் பேசணும், டெய்லி ஃபோன் பேசணும், டெய்லி ஃபோன் பேசணும். ஒரு நாள் செல்ஃபோன் ரிப்பேர் ஆகிட்டுனா இவங்களுக்கு ஏதோ ஒரு மன அழுத்தம் வந்துடும், டிப்ரெஷன் ஆயிரும். இப்போ நிறைய குடும்பத்தில் இப்போ அப்படி தான் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தள்ளி விட்டுட்டு நல்லது எது, நன்மை செய்கிறது எப்படி, நற்கிரியை செய்கிறது எப்படி, மற்றவங்களுக்கு தான தர்மம் பண்ணுறது எப்படி, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் என்ன செய்யணும், நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கணும் என்ன செய்யணும், எனக்கும் தேவனுக்கும் தொடர்பு என்ன, நான் என்ன செய்யணும், தேவனோடு நான் எப்படி தொடர்பு கொள்ளணும், என் வாழ்க்கையில் தேவ சித்தம் நடக்கா இல்லை சுய சித்தம் இருக்கா, நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றேனா இல்லை மனுஷனுக்கு பிரியமானபடி வாழ்றேனா, நான் பரலோகத்துக்கு பிறகு ஆயத்தமாக இருக்கிறேன்னா, கர்த்தருடைய வருகையில் நான் ஆயத்தமாக இருக்கேனா, நான் பரிசுத்தமாக வாழ்றேனா. இப்படி நம்ம உட்காந்து நைட் நேரத்தில் உட்காந்து நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்க்கணும். இதை ஏன் உங்களுக்கு ஒரு செய்தி வடிவிலே அழகா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, சில குடும்பத்திலே புதுசாக இணைந்திருப்பீங்க. அப்போ உங்களுக்கு இப்படி பேசும்போது ஈஸியாக புரியும். அப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வேளை சப்போஸ் புதுசாக நான் இப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், இப்போ தான் நான் இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், எனக்கு எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் எனக்கு தெரியல அப்படின்னா, டெய்லி தொடர்ந்து இணைந்திருங்க. 24 மணி நேரம் வாழ்க்கையில் இந்த வருஷம் ஒரு டைரி வாங்குங்க, கொஞ்சம் பேனா வாங்குங்க, கலர் கலராக பேனா வாங்குங்க. இந்த வருஷத்தில் ஒரு முழு பைபிளை வாசித்து முடிக்க தீர்மானம் எடுங்க. உங்கள் வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கிறீங்களா, 3 மாதத்தில் ஒரு பைபிள் வாசித்து முடிச்சிடலாம். 4 பேர் இருக்கிறீங்களா, 12 மாதத்துக்குள்ளே 4 தடவை வாசிக்கலாம். உங்கள் வீட்டில் யாரும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக ஒரு பொருத்தனை பண்ணி 3 மாதத்தில் பைபிள் வாசித்து முடிச்சு என் கனவு ரட்சிக்கப்படணும், 3 மாதத்தில் ஒரு பைபிள் வாசித்து முடிச்சு என் பிள்ளை ரட்சிக்கப்படணும், 3 மாதத்துல பைபிள் வாசித்து முடிச்சு என் பையன் ரட்சிக்கப்படணும். தேவனுடைய சமூகத்தில் வேதத்தை தியானித்து பொருத்தனை பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக குடும்பம் ரட்சிக்கப்படும். 2018 ஒரு குடும்பத்தில் ஒரு வாலிப சகோதரி, அந்த வாலிப சகோதரி சொன்னா, அண்ணன் எனக்கு வாழவே பிடிக்கலண்ணே, என் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்கு, என்னை சந்தேகப்படுறாங்க, எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு அழுதான். நீ பைபிள் வாசித்து முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டேன்.
இன்னும் வாசித்து முடிக்கலண்ணே. முதல்ல உடனே நீ பைபிள் வாசித்து முடி. உன் வாழ்க்கையில் பிரச்சனை மாறும். ஒரு நாளைக்கு 39 அதிகாரம் வாசித்தாச்சு அப்படின்னா ஒரே மாதத்தில் பைபிள் வாசித்து முடிச்சிடலாம் அப்படின்னு. ஒரு நாளைக்கு 39 அதிகாரம் வாசிச்சுன்னா ஒரே மாதத்தில் பைபிள் வாசித்து முடிச்சிடலாம் அப்படின்னு. அந்த வாலிப சகோதரி காலையிலேருந்து நைட்டு வரைய உட்காந்து பைபிள் வாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அடுத்த மாதத்துக்குள்ளே மேரேஜ் முடிஞ்சிட்டு 1 வருஷத்துக்குள்ளே கையில் ஒரு பையனும் இருந்துச்சு. 1 வருஷம் கழிச்சு அந்த வாலிப சகோதரி சந்திக்கும் போது, திருமணம் முடிஞ்ச சந்திக்கும் போது அந்த சகோதரி சொன்னாங்க, உங்கள் வார்த்தையை கேட்டு கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி நான் பொருத்தனை பண்ணியிருந்தேன். பைபிள் வாசித்து முடித்தேன். பிள்ளை வேணும்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருந்தேன். பையன் வேணும்னு சொல்லி நான் இன்னைக்கு 10 தடவை பைபிள் வாசித்து முடிச்சிட்டேன் அப்படின்னா. இப்படி எத்தனையோ குடும்பத்தில் பைபிள் வாசித்து முடித்தவங்க என்கிட்ட சாட்சியை சொன்ன காரியங்கள் நான் ஒரு சில காரியங்கள் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ பைபிள் வாசித்து முடிக்கும்போது நம்ம வாழ்க்கை மாற்றமாக இருக்கும். என் வாழ்க்கையில் நான் பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சத்தியம்னா என்ன, நான் கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் எப்படிலாம் துன்மார்க்கனா வாழ்ந்தேன், எப்படிலாம் துரோகியா வாழ்ந்தேன், பாவம்னா என்ன, அக்கிரமம்னா என்ன, பைபிள்ல என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்கு, கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது ஒரு மனுஷன் எத்தனை பாவத்துக்குள்ள அடிமையில இருப்பான். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேனே, ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை போடுறாங்க. 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் இறங்கி போயாச்சு, என்னை மன்னிச்சுக்க, தெரியாம கோவப்பட்டேன் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா அன்னைக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனால் சில குடும்பத்துல சண்டை போட்டு பிரிஞ்சு டைவர்ஸ் ஆயிடுது. ஒரு விட்டு கொடுக்குற ஒரு எண்ணம் இல்லை, ஒரு மன்னிக்கிற சுபாவம் இல்லை. ஏன் மனைவி தானே, ஏன் கணவர் தானே அப்படின்னு சொல்லி அன்பு கூற இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்துல இல்லை. சில குடும்பத்திலே நல்ல பணம் வருது, நல்ல சம்பளம் வருது, நல்ல பெரிய பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பாவம் பண்ணுனாலும் கண்டுக்கிட மாட்டேங்காங்க. சம்பளம் வந்தா போதும், என் புருஷன் எப்படினாலும் வாழ்ந்துட்டு போதும் அப்படின்னு சொல்லி விட்டுருதாங்க. அவங்க பார்த்தா விபச்சாரத்தில் அடிமையா இருக்காங்க, மதுபான அடிமையில இருக்காங்க, போதை அடிமையில இருக்காங்க, கஞ்சா பழக்கத்தில் அடிமையில இருக்காங்க. என் கணவர் ரசிக்கப்படட்டும் சொல்லுவாங்க. ஆனா அவங்கள்ட்ட போய் நேரம் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா வீட்டுக்கு பணம் வந்துட்டு. இப்படியும் சில குடும்பத்துல இருக்கு. அப்போ ஒரு குடும்பத்துல பாவம் எப்படிலாம் வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது கணவர் மூலியமா வருது. சில குடும்பத்துல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போய் விபச்சார அடிமையில போய் சிக்கி கொள்றாங்க, பாவ அடிமையில போய் சிக்கி கொள்றாங்க. அம்மா அப்பாவுக்கு தெரியுது என் பையன் சரியில்லை, என் பிள்ளை சரியில்லைன்னு சொல்லி தெரியுது. ஆனால் அந்த குடும்பத்துக்குள்ளே பாவம் பெருகிட்டே இருக்கு. ஒரு குடும்பத்துக்குள்ளே ஆசீர்வாதம் ஏன் தடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏதோ ஒரு காரியத்துல பாவத்துல வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க. சில குடும்பத்துல நான் இந்த நாடகத்தை 10 வருஷமா பார்க்கிறேன், எனக்கு இந்த நாடகம்னா பிடிக்கும், இந்த பாம்புனா அப்படி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டதை அழகா உட்காந்து பல மணி நேரம் வேஸ்ட் பண்ணி, டயத்தை வேஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கேட்டா நான் 10 வருஷமா பார்க்க அப்படிம்பாங்க. அவங்களுக்கு ஜெபிக்கும்போது பார்த்தா அங்க சர்ப்பத்தின் கிரியை தான் இருக்கும், அங்க தந்திரமான ஆவி தான் இருக்கும். ஏன்னா அவங்க இருதயத்துக்குள்ள ஸ்டோர் ஆயிட்டு. கர்த்தருடைய பிள்ளைகள் இரவும் போலுமா வேதத்தை தியானித்தால் இருதயத்துக்குள்ள வேதவசனம் இருக்கும். என் இருதயத்துக்குள்ள வேதவசனம் இருக்கும்போது நான் பேசுற வார்த்தை ஃபுல்லா வசனமா வெளியில வரும். என் இருதயத்துல உலகத்துள்ள காரியம் இருக்கும்போது நான் பேசும்போது பார்த்தா உலகத்துள்ள காரியமா வெளியே வரும். இப்படி நம்ம வேதத்துக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம். அப்போ நம்ம எப்படி யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளை சுற்றி யாரெல்லாம் இருக்கிறா, ஒரு 10 ஃப்ரெண்ட் இருக்கும்பாங்க, ஒரு 10 சொந்தக்காரங்க இருக்கும்பாங்க. அவங்களாம் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் அழகாக எழுதி பார்த்தாச்சுன்னா தெரிஞ்சு போயிடும். அதில் பார்த்தா ஒருத்தங்க பார்த்தா அவிசுவாசியாக இருப்பாங்க, ஒருத்தங்க பார்த்தா அன்பு கூறாமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ஒருத்தங்க பார்த்தா பேலியாளாக இருப்பாங்க, கர்த்தரை அறியாதவர்களாக இருப்பாங்க, ஒருத்தங்க பார்த்தா விக்கிர வழிபாடில் இருப்பாங்க. இப்படி நம்ம ஒரு குடும்பத்தை நம்ம அழகாக ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கா, நம்ம அதை கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்க்கணும். ஏன்னா சில குடும்பத்தில் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா,
தேவையில்லாத நபர்கிட்ட போய் பழகி அதுக்கப்புறம் எனக்கு நிம்மதி இல்லை. சில குடும்பத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க நீதியாக நடக்கவே மாட்டாங்க, நியாயமாக நடக்கவே மாட்டாங்க, அநியாயமாக தான் வாழ்வாங்க. அந்த மாதிரி ஜனங்கள்கிட்ட நம்ம வாழ்ந்தாலும் நம்மளுடைய ஆவிக்குரிய நிலைமை கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 10 ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, 10 பேர்கிட்ட நான் பழகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 10 பேரும் பார்த்தா ஒன்று சினிமா கதையை பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லை நாடகத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லை பக்கத்து வீட்டு கதையை பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லை பரிசுத்தவான குறை பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லை தேவையில்லாத ஒரு நபரை பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி வளரணும், என்ன செய்யணும் அப்படி நம்மள்ட்ட யாராவது பேசுகிறாங்களா, அதை நம்ம கொஞ்சம் கவனித்து கேட்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா அங்கே தேவனோட நாமம் மகிமைப்படும். தேவன் நாமம் மகிமைப்படுற இடத்துல தேவன் இறங்கி வருவார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் பேசிக்கொள்வார்கள். அந்த இடத்துல தான் கர்த்தர் இருப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் யார்கிட்ட பழகணும் சொல்லி நீங்க ஒருவேளை யோசித்தால் அதுக்கும் பைபிள்ல எல்லாமே வசனம் இருக்கு. வசனம் எல்லாருக்கும் தெரியும். மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தருக்கு பயந்தவங்க ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளும்போது கர்த்தர் கவனித்து கேட்பார். அசுத்தமான வார்த்தைகளோ, உலகத்துள்ள வார்த்தைகளோ, மாயான வார்த்தைகளோ, பொய்யான வார்த்தைகளோ, தூஷணமான வார்த்தைகளோ, மற்றவங்களை அவதூறா பேசுற வார்த்தைகளோ, பழித்து பேசுற வார்த்தைகளோ, கரையான வார்த்தைகளோ இருக்கும்போது அந்த இடத்துல பிசாசு உள்ள வந்துருவான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த இடத்துல நிக்கணும், எந்த இடத்துல நிக்க கூடாது எல்லாமே அறிந்திருக்க வேண்டும். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கனா வாழும்போது அவனோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்காது. அதை நம்ம புரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். இப்ப நானே உங்கள்கிட்ட பேசுறேன், பொறுமையா தான் பேசிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த செய்தி நிறைய குடும்பத்துக்கும் பிரயோஜனமா இருக்கும். எப்படி பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னா, முதல்ல நம்ம 24 மணி நேரம் வாழ்க்கையில நம்ம யார்கிட்ட பேசுறோம், நம்ம செல்போன்ல தேவையில்லாம என்னெல்லாம் பார்க்குறோம், வீட்டில் டிவி தேவையில்லாம படம் பார்க்குறோமா, தேவையில்லாம நாடகம் பார்க்குறோமா, வேற லேப்டாப்பு டேபு தேவையில்லாம வெப்சைட்டு, நேரத்தை எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம், அது நம்ம தான் முதல்ல யோசித்து பார்க்கணும். சில குடும்பத்தில் தனிமையிலே புலம்பிட்டு இருப்பாங்க, விதவையாக இருப்பாங்க, திக்கற்ற பிள்ளையாக இருப்பாங்க, ஹோமில் இருப்பாங்க, வேற வேற சூழ்நிலை இணைந்திருப்பாங்க. அவங்களோட இதயத்தில் பார்த்தா பாரம் மட்டும்தான் இருக்கும். சில குடும்பத்தில் வயசு அதிகமாயிரும். அவங்களோட வாழ்க்கையில் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பாரம், மன அழுத்தமாக இருக்கும். என் பிள்ளைகிட்ட பேச மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மன அழுத்தத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ நிறைய குடும்பத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா மன அழுத்தத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ இந்த செய்தி நீங்களாம் கேட்கும்போது என்ன நம்ம எப்படி யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி மனுஷனை நம்பிட்டு இருக்கோமா, யாரை நம்பிட்டு இருக்கோம் அப்படி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்புறம் நம்மளை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம். நம்ம சிந்தனைக்குள்ள ஏகப்பட்டதை போட்டு யோசிச்சுட்டு இருப்போம். போன வருஷம் இப்படி நடந்துச்சு, போன மாதம் இப்படி நடந்துச்சு, அதுக்கு முந்தின வருஷம் இப்படி நடந்துச்சு, நான் 2 வருஷம் முன்னாடி இப்படி இருந்தேன், நான் 4 வருஷம் முன்னாடி அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தனையில் நிறைய காரியத்தை யோசிச்சுட்டு இருப்போம். நம்ம இருதயத்துக்குள்ள தேவையில்லாமல் எதையாவது உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம். ஆவிக்குரிய பிள்ளைகள் இதெல்லாம் தள்ளி விட்டால் மட்டும்தான் வளர முடியும். நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தின் தள்ளிடணுமா, எனக்கு இது வேண்டாம்ப்பா, எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது வேண்டாம், இது தப்பா இருக்கு, எனக்கு இது வேண்டாம் அப்படி தள்ளிடணுமா. தள்ளிவிட்டு நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நம்ம என்ன செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, நம்மளை நெருங்கி நிற்கிற பாவத்தை நம்ம தள்ளிட்டோமா. இன்னைக்கு செய்தியினுடைய ஆழம் என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட சுத்தி நிக்கிற தேவையில்லாம சில காரியங்களை நம்ம தள்ளிட்டோமா, இன்னும் தள்ளலையா, அதை நம்ம யோசித்து பார்த்தால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா சில தேவையில்லாமல் பிசாசுக்கு இடம் கொடுத்துருவாங்க, பாவத்துக்கு இடம் கொடுத்துருவாங்க. பரிசுத்தமா வாழ முடியலையேன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது நெருங்கி நிற்கிற பாவம் அப்படியே கூடயே வந்துட்டே இருக்கும், கூடயே வரும். காலையிலேருந்து ராத்திரி வரையும் கூடயே வரும். ஏன்னா இப்போ கையில் செல்ஃபோன் இருக்கு. அவங்க பார்த்த விஷயத்த மறுபடியும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. தப்புன்னு தெரியும், மறுபடியும் பார்ப்பாங்க.
தப்புன்னு தெரியும் மறுபடியும் பார்ப்பாங்க, தப்புன்னு தெரியும் மறுபடியும் பார்ப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் எப்படி ஆவியில் வளர முடியும்? யோசித்து பாருங்க. நெருங்கி நிற்கிற பாவம். இந்த நெருங்கி நிற்கிற பாவம் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதுக்கு தடையா இருக்கும். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி வளரணும்னு சொல்லி யோசித்து பார்த்தா பழைய சுபாவம், பழைய எண்ணங்கள் ஏதாவது வருதா, இதெல்லாம் உட்காந்து செக் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சு. உங்க வாழ்க்கையில் நீங்க எதை செக் பண்ணி பார்க்கணும் தெரியுமா? நெருங்கி நிற்கிற பாவம் இது உள்ள வந்துச்சுன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது. அப்போ ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா பழைய சுபாவம், பழைய எண்ணங்கள், பழைய காரியங்கள், கர்த்தரை விட்டு தள்ளி போன எத்தனை காரியம் இருக்கு, ஆத்துமாவுக்கு விரோதமா போர் செய்கிற மாம்ச கிரியைகள் இருக்கு, இதெல்லாம் நம்ம வெறுத்துட்டோமா? இப்படிலாம் நம்ம யோசித்து பார்த்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஈஸியா வளர முடியும். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி. இப்போ இவ்வளவு நேரம் நான் பேசினேன், இதெல்லாம் தள்ளுனா மட்டும்தான் நம்ம இயேசுவை நோக்கி பார்த்து ஓட முடியும், விசுவாசத்துல ஓட முடியும். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி என்று எழுதப்பட்டிருக்கு. விசுவாசத்தை துவக்கிறோம், ஆனால் முடிக்கிற இயேசுல போய் தான் முடிக்கணும். இயேசு இல்லாமல் பரலோகத்துக்குள்ள போக முடியாது. நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் நற்கரணை எடுத்துட்டேன், சரி, இன்னைக்கு தேதியில நான் என்ன பாவம் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் என்ன அக்கிரமத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் கர்த்தரை விட்டு எப்படி தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கேன் கேட்டா நிம்மதியே இல்லை பிரதர், அதனால நான் அப்படியே செல்போன்ல அப்படியே மூழ்கிட்டேன் பிரதர். சரி, செல்போன்ல மூழ்கிட்டீங்க, நிம்மதி கிடைச்சிட்டா? தூக்கமும் வராது, கண்ணும் கெட்டு போயிடும். ஏன்னா இப்ப நிறைய குடும்பத்துல நைட் நேரத்துல 2 மணி 3 மணி வரையும் செல்போன்ல மூழ்கி போய் கிடக்குறாங்க. அதனால மறுபடியும் சொல்ல வேண்டியது, கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமா? உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள ரகசியம் எப்படி இருக்கு? சொப்பனம் தராரா, தரிசனம் தராரா, பைபிள் வசனத்தின்படி இருக்கா, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கா, 1 மணி நேரமா விழித்திருந்து ஜெபிக்கிறீங்களா, வேதத்தை தியானிக்கிறீங்களா, இன்னைக்கு எத்தனை அதிகாரம் கையில பைபிள் எடுத்து வாசித்தீங்க, நெருங்கி நிற்கிற பாவத்தெல்லாம் தள்ளிட்டீங்களா? யோசித்து பாருங்களேன். வீட்டில் சமையல் பண்றாங்க அம்மாமாரு, உப்பு கொஞ்சோண்டு கூட போடுவாங்களா? போட மாட்டாங்க. ஏன்னா அப்புறம் அந்த சாப்பாடை சாப்பிட முடியாது. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா சில பாவங்கள் இருந்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது. அதை நன்றாக நாம் அறிந்து கொள்ளணும். நான் பாவத்திலே இருப்பேன், நான் இயேசுவும் தேடுவேன்னா ஒரு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்குது. நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளுனா மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கும். நான் நாடகமும் பார்ப்பேன், படமும் பார்ப்பேன், செல்போனும் பார்ப்பேன், கேமும் விளையாடுவேன், நான் ஃப்ரெண்டுகிட்டையும் பழகுவேன், நான் பழைய சுபாவத்திலே இருப்பேன், பழைய எண்ணத்திலே இருப்பேன், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நாள் வளர முடியாது. எப்படி வளர முடியும்? எதெல்லாம் கேன்சல் பண்ணுமோ கேன்சல் பண்ணணும். நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். ஆவிக்குரிய ஒரு கனியில பொறுமை. அந்த பொறுமையா இங்க எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா பழைய சுபாவங்களோ பழைய எண்ணங்களோ வந்துச்சு அப்படின்னா கண்டுபிடிச்சு முதல்ல கேன்சல் பண்ணணும். அதை கேன்சல் பண்ணி ஜெபிக்கணும். எனக்கு பழைய சுபாவம் வருது, ஒரு கோபம் வந்துட்டு, ஒரு எரிச்சல் வந்துட்டு, ஒரு பொறாமை வந்துட்டு, ஒரு பெருமை வந்துட்டு, ஒரு பொருளாசை வந்துட்டு, பண ஆசை வந்துட்டு, கர்த்தரை விட்டு தள்ளி போற சில எண்ணங்கள் வருது, இது எனக்கு வேண்டாம்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் உங்க பிள்ளையா வாழணும்ப்பா, எனக்கு பொறுமை வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி தேவனோட சமூகத்திலே கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி. அந்த வேர்டெல்லாம் அவ்வளவு சூப்பர் வேர்டு. விசுவாசத்தை துவக்கிறவர், விசுவாசத்தை தொடங்குகிறவர். நம்ம வாழ்க்கையிலே அவிசுவாசியா வாழ்ந்திருப்போம். ஆனா இயேசுவை என்னைக்கு சொந்த ரட்சரா ஏற்றுக்கொள்றோமோ அன்னிலிருந்து பார்த்தா நம்ம விசுவாசியா வாழ்ந்துட்டு இருப்போம். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும். இன்னைக்கு இந்த பூமியில நம்ம இயேசு கிறிஸ்துவ ராஜா சொந்த ரட்சரா ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் விசுவாசிக்கிறோம். பரலோகத்துல போய் முடிக்கணும், அதை நித்திய ஜீவனுக்குள்ள பேரணும். அப்ப அது வரைய யாரு கூட இருப்பார்னா இயேசு மட்டும்தான் கூட இருப்பார். சில குடும்பத்துல நினைப்பாங்க, எனக்கு அந்த குடும்பம் என் கூடயே இருக்கும், என் ஃப்ரெண்டு என் கூடயே இருப்பா, சில குடும்பத்துல என் பையன் என் கூடயே இருப்பான், என் பிள்ளைகள் என் கூடயே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பார்த்தா எல்லாமே வாழ்க்கையே மாறி.
ஒரு குடும்பத்திலே என் பையன்தான் எனக்கு எல்லாம், என் கணவருக்கு அப்புறம் என் பையன்தான் எல்லாம் அப்படின்னாங்க. திரும்பி பார்க்கக்குள்ள பையனை காணோம். ஸ்பாட் அவுட். அவ்வளவுதான். அந்த குடும்பத்திலே கண்ணீர் வடிக்கிறாங்க. என்ன செய்யன்னு தெரியல. ஏன்னா பையனை நம்பி இருந்தாங்க. ஃபியூச்சர்ல என் கூட இருப்பான், என்னை பத்திரமா பார்த்துக்கிடுவான் அப்படின்னாங்க. திரும்பி பார்த்தா பையன் இல்லை. இதுதான் ஒரு மனுஷனுடைய நிலைமை. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய இயேசுவை நோக்கி நாம் பொறுமையோடு காத்திருந்து ஓடும்போது நம்ம குடும்பத்தை கைவிட மாட்டார். இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? நம்மை கைவிட மாட்டார். நம்மை கைவிட மாட்டார் அப்படின்னா நான் பாவத்திலேயோ அக்கிரமத்திலேயோ துன்மார்க்கனா வாழ்ந்தா கைவிட்டுருவாரு. ஏன்னா இப்ப சில குடும்பத்தில் கைவிட மாட்டார் அப்படின்னா மறுபடியும் செல்போன் எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லை. பாவத்துல வாழ்ந்தா அங்க பிசாசு கூட இருப்பான். ஒரு மனுஷன் பரிசுத்தமா வாழ்ந்தா அங்க இயேசு கூட இருப்பார். பாவம் செய்கிறோம் பிசாசுனால் உண்டாயிருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும். அதனால இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிச்சு வாழ்றோமா, இல்லை இன்னும் பழைய சுபாவம், பழைய ஃப்ரெண்டு, பழைய வாழ்க்கை, பழைய அவிசுவாசமான சில நபர்கள், அநீதியான சில ஜனங்கள், பொய்யா வாழ்ற ஜனங்கள், விக்கிர வழிபாடு உள்ள ஜனங்கள், இருளான காரியங்கள், அந்தரங்க பாவம், கர்த்தரை விட்டு தள்ளி போற தேவையில்லாம ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாத நபர்கள் நம்ம வாழ்க்கையில கூட இருந்தால் நிம்மதி இருக்காது. சாபமும் சில நேரத்துல இருக்கும். சில நேரத்துல பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அசுத்த அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க, இச்சையில விழுந்து போய் கிடப்பாங்க. ஏன்னா சில குடும்பத்துல சத்தியம் எதுன்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது. கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது அந்த இடத்துல இச்சையினுடைய ஆவி வந்துடும். நிறைய குடும்பத்துல பாவத்துல போய் மாட்டிக்கிடுறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி வேதத்தின்படி ஆராய்ந்து பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியிலனாலே அவன் துன்மார்க்கன் என்று எழுதப்பட்டிருக்கு. துன்மார்க்கன் எங்கெல்லாம் புறப்பட்டு போறானோ அந்த இடத்துல பிசாசு வந்துருவானே. நீதிமான் கூட போகும்போது பரிசுத்தவான்கள் கூட இருப்பாங்க. துன்மார்க்கனா இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ள பிசாசு வந்துடும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமானா வாழ்வோம், அநீதியான காரியங்களை வெறுப்போம், உண்மையா வாழ்வோம், கட்டளைக்கு கீழ்ப்படிவோம், கற்பனையை கை கொள்வோம், உன்னை போல பிறனை நேசி என்று எழுதப்பட்டிருக்கு. அன்பு கூறுவோம், தேவனுடைய நாமம் மகிமைப்படும். மனம் திரும்பி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் தேவனுடைய ராஜ்யம் சமயமா இருக்கும். இல்லை நாங்கள் எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் நாங்கள் மனம் திரும்ப மாட்டோம், நாங்கள் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டோம், நாங்கள் செல்ஃபோனில் தான் அடிமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை துணிகரமாக இருந்தால் அந்த இடத்துல சத்துரு நிற்பான். அந்த வீட்டில் நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, படுத்தா தூக்கம் வராது. அதையும் ஏன் சேர்த்து சொல்லித்தரேன் அப்படின்னா, நம்ம மக்கள் எத்தனை செய்தி கேட்டாலும் மனம் திரும்ப மாட்டாங்க. சில குடும்பத்தில் அப்படியே இருக்கு. ஆனால் நைட் நேரத்தில் சின்ன ஜெபம் தான் பண்ண போகிறேன். செய்தி நிறைய கேட்டுட்டீங்க, நீங்கள் தனி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு நடந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இரவு நேரத்திலே நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களோட நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே ஜனங்கள் எப்படிலாம் பாவ அடிமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அந்த எல்லா காரியத்தையும் பேசின கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களோட வாழ்க்கை கர்த்தரை விட்டு தள்ளி போய் என்னென்ன காரியம் இருக்கு, அது எல்லாவற்றையும் கர்த்தர் உங்க பிள்ளைகளோட நீங்க பேசின கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. கர்த்தரை விட்டு யாரெல்லாம் தள்ளி போனாங்களோ அவங்களுடைய பாவத்தை மன்னிங்க. செல்போன்ல யாரெல்லாம் மூழ்கி போய் கிடக்குறாங்களோ அவங்களுடைய பாவத்தை மன்னிங்க. தேவனுக்கு பிரியமில்லாமல் யாரெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்களுடைய பாவத்தை மன்னிங்க. தேவ சித்தத்தை யாரெல்லாம் நிறைவேற்றாமல் துணிகரமா வாழ்றாங்களோ அவங்களுடைய பாவத்தை மன்னிங்க. எந்த குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்களுடைய பாவத்தை மன்னிங்க. இந்த நாளை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எத்தனை குறைகள் இருக்கோ மன்னிச்சிருங்க. இரவும் போலுமா வேதத்தை தியானிக்கிற பிள்ளைலாம் மாறணும், ஜெபிக்கிற பிள்ளைலாம் மாறணும். இடைவிடாமல் ஜெபிக்க சொல்லிருக்கீங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள். துதிக்கிற பிள்ளைலாம் மாறணும், ஜெபிக்கிற பிள்ளைலாம் மாறணும். கர்த்தர் கிருபை தாங்க. நைட் நேரத்துல செல்போன் ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்க கர்த்தர் கிருபை தாங்க.
குடும்பமாக ஜெபிக்க கிருபை தாங்க. வேதத்தை தனிமையில் உட்காந்து வேதத்தை தியானிக்க, தனி ஜெபம் பண்ண, ஸ்தோத்திர பலி செலுத்த கத்த கிருபை தாங்க. குடும்பமாக சந்தோஷமாக இருக்க கிருபை தாங்க. மனமகிழ்ச்சியாக இருக்க கிருபை தாங்க. இச்சையை மேற்கொள்ள கிருபை தாங்க. நைட் நேரத்தில் தேவையில்லா சொப்பனங்கள், மரண பயம், தற்கொலை எண்ணங்கள் அந்த எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும். ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஒரு குடும்பத்தில் நார்மல் டெலிவரி ஆகிட்டு சார்ஜ் சொன்னாங்கப்பா. இன்னொரு குடும்பத்தில் அப்பா நாங்கள் ஜெபித்தோம், கர்த்தர் எங்களுக்கு பரிபூர்ணமாக ஆசீர்வதித்தன்னு சொல்லி சாட்சி சொன்னாங்கப்பா. நன்றிப்பா. சொல்லப்பட்ட ஒவ்வொரு சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. சில குடும்பத்தில் வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எல்லா தேசத்துல ஜனங்களையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவனுக்கு பிரியமானபடி பரிசுத்தமாக அர்ப்பணிக்கிறோம். மதுபான அடிமையில் இருக்காங்க, போதை காரியத்தில் இருக்காங்க, கஞ்சா பழக்கத்தில் இருக்காங்க, சிகரெட்டு பழக்கம், போயிலை, தேவையில்லாமல் கத்தரை விட்டு தள்ளி போகிற பாவ அடிமைகள், கேம் அடிமை, சில குடும்பத்திலே சந்தேகம், சில குடும்பத்திலே கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. சில குடும்பத்திலே பிரிஞ்சு போயிட்டாங்க, சில குடும்பத்திலே தனிமை, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, சில குடும்பத்தில் விக்கிர வழிபாடு இருக்காங்க, மாந்திரிகம், பில்லி சுனிமி, ஏவலில் கட்டப்பட்ட நிலைமை, சில குடும்பத்தில் அப்போ நைட் படுத்தும்போது விக்கிரனுடைய ஆவி பார்க்காங்க, சில குடும்பத்தில் வலு சிற்பத்தை பார்க்காங்க, விபச்சார ஆவி பார்க்காங்க. எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமாக எந்தெந்த ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கோ அந்த எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சுற்றி அறியப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் விடுதலை செய்ய வேண்டும். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோரை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் ரன் எடுக்கணும். தேவ ஞானத்தினால தேவ புத்தினால நடக்கும் ராஜா. பிள்ளைகளுடைய கரத்தை கர்த்தர் பிடிங்க. உமக்கு பிரியமானபடி அப்போ நாங்கள் இருக்கணும்ப்பா. தேவையில்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப்போ, தேவையில்லாமல் செல்ஃபோனோ, தேவையில்லாமல் கேமோ எதுலையும் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. நல்லா படித்து எக்ஸாம் எழுத கர்த்தர் கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ குடும்பமாக ஆசீர்வதிங்க. அவனுடைய சந்ததி பழுகி பெருகட்டும், திருப்தியாக அப்போ ஆசீர்வதிங்க. இரவு நேரத்திலே எந்தெந்த குடும்பத்திலே ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். சில குடும்பத்திலே பிள்ளைகள் அப்பா அம்மா அப்பாவை கீழ்ப்படியாமல் தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பு, தவறான காரியங்கள், தவறான தொடர்பு, தவறாமல் எத்தனையோ காரியத்தில் அப்பா விழுந்து போய் கிடக்குறாங்கப்பா. அந்த எல்லா குடும்பத்தையும் மறுபடியும் சீர் பொருந்த குணப்படுத்த கர்த்தர் பிள்ளைகளுக்கு வாசலை திறந்து விடுங்க. மனம் திரும்பி வாழ கத்த கிருபை செய்யுங்க. தேவனுக்கு பிரியமானபடி வாழ கத்த கிருபை செய்யுங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க அப்பா. விசாவுக்காக ஜெபிக்கிறாங்க, வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க. சரீரத்தில் பலவீனம் இருக்குது, சரீரத்திலே அப்பா பலவிதமான பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. சில குடும்பத்திலே அப்பா உள்ளத்திலே பாரம், நிம்மதி இல்லை, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. மன அழுத்தம், குடும்பத்தில் யாரும் பேச மாட்டேங்காங்க, கண்ணீர் வாழ்க்கையா இருக்கு, வேதனை நிறைந்த வாழ்க்கையா இருக்கு. பிள்ளைகளோட வாழ்க்கையிலே எத்தனையோ பாவ அடிமைகள். அந்த பாவ அடிமைகளோட எல்லா பாவத்தையெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு சந்தோஷமா மனமகிழ்ச்சியா தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனை காரியம் இருக்கோ அந்த எல்லா பாவத்தையெல்லாம் மன்னித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிபூர்ணமாக ஆசிரிங்க. சில தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. அவங்களுடைய வாழ்க்கையிலே வருத்தமும் சஞ்சலம் மட்டும்தான்ப்பா இருக்கு. நிறைய மாத்திரை எடுக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் அடிக்கடி போயிட்டு வராங்க. சுகர் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி பிரச்சனை, எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மன அழுத்தம், டிப்ரெஷனில் அப்போ பாதிக்கப்பட்டுருக்காங்க, வீசிங்கில் பாதிக்கப்பட்டு போட்டிருக்காங்க. சில குடும்பத்தில் கால் வலி, கை வலி, நரம்பு வலி, கழுத்து வலி, சில குடும்பத்தில் வைரஸில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, காய்ச்சல், சளி, இருமல். எந்தெந்த குடும்பத்தில் பலவீனத்தோடு இருக்காங்களோ உங்களுடைய தளமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உங்களுடைய தளமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. அவங்களோட அக்கிரமம், அவங்களுடைய பாவத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்தவரை உண்மையை அழைக்கிறோம் ராஜா. உங்களோட ரத்த கோட்டைகளே அப்போ அவங்க பிள்ளைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துருங்க. யாரெல்லாம் நைட் நேரத்தில் இணைந்திருக்காங்களோ தற்கொலை எண்ணங்கள், சில குடும்பத்தில் பிஸ்னஸில் நஷ்டம், சில குடும்பத்தில் அப்போ கம்பெனியில் நஷ்டம், சில குடும்பத்தில் கடன் வாங்கின திருப்பி கொடுக்க முடியல, எத்தனையோ கடன் பிரச்சனை. அந்த குடும்பத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. இந்த வருஷத்துல ஆசீர்வதிங்க ராஜா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில தேவையில்லாம் கர்த்தர் சந்திங்க. கற்பத்துணிக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க தாய்மொழியும் ஆசீர்வதிங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூடங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில வயசு அதிகமாயிட்டு போது. ஏற்ற ஒரு கணவனை தாங்கப்பா, ஏற்ற ஒரு மனவாட்டியை தாங்கப்பா. உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். திருமணம் முடிந்ததுக்கப்புறம் நிம்மதி இல்லாமல் இருக்க எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க அப்பா. வெளிநாட்டில் இருக்கிற குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. ஹாஸ்பிட்டல் குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. தேவனர்லேயே இப்போ மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்க எல்லா குடும்பத்தையும்
குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள் ஆலயத்துக்கு புறப்படுவ கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. குடும்பமாக ஆலயத்தில் நாட்டப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. சீக்கிரமா படுத்துங்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்ல சொப்பனங்கள், தேவையில்ல எண்ணங்கள் எல்லாவற்றையும் விளக்குங்க ராஜா. வேதத்தை தியானிக்க கிருபை தாங்க அப்பா. காத்திருந்து ஜெபிக்க கிருபை தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தின் பேர் பேராக ஆசீர்வதிங்க. வீடு கட்ட கத்த கிருபை தாங்க. புதுசா வண்டி வாங்க கத்த கிருபை தாங்க. சொந்த வீடு வாங்க கத்த கிருபை தாங்க ராஜா. சொந்த இடம் வாங்க கத்த கிருபை தாங்க ராஜா. சொந்தமா வியாபாரம் பார்க்க எல்லா விதமான தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க அப்பா. விசேஷமா யாரெல்லாம் வேலைக்கா ஜெபிக்கிறோம், கவர்மெண்ட் வேலை தாங்கப்பா. டிரான்ஸ்ஃபருக்கா ஜெபிக்கிறோம், டிரான்ஸ்ஃபர் தாங்கப்பா. மேல் பதவிக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் வாசல் திறந்தாங்க. வெளிநாட்டு போறக்கா ஜெபிக்கிறோம், எல்லா விதமான வாசல் திறந்து விடுங்க. தேவன் அருளியப்ப மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. தேவ சித்தத்துக்குள்ள நாங்கள் வரணும்ப்பா. கர்த்தருடைய வருகையில நாங்கள் காணப்படணும்ப்பா. ஆயத்தமாகணும், மற்றவங்களை ஆயத்தப்படுத்தணும். அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் தீர்காயுசு தந்து ஆசீர்வதிங்க. சரீரத்தில் பலவீனத்தையும் நீக்கி ஆரோக்கியம் தந்து ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் கூட இருங்க. உங்க நாம மட்டுமே ஒடுட்டும். உம்முடைய கரத்தில் தாழ்த்துக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியர் காத்துடன் ஜெபிங்கள். ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியர் காத்துடன் ஜெபிங்கள். கர்த்தருடைய வருகையில் நாம் காணப்படுவோம். பைபிள் சார்ட் இருக்கு. இந்த வருஷத்துல பைபிள் வாசித்து முடிக்கணும் அப்படின்னா பைபிள் சார்ட் இருக்கு. வாட்ஸ்அப் மூலியமா கேட்டால் பிடிஎஃப்ல அனுப்பி வைப்போம். ஒரு நாளைக்கு 13 அதிகாரம் வாசிச்சாச்சுன்னா 3 மாசத்துல முழு பைபிளை வாசித்து முடிச்சிடலாம். நம்பிக்கையோடு வாசிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உதவி பண்ணுவார். டெய்லி 4 அதிகாரம் வாசிச்சாச்சுன்னா 10 மாசத்துல முழு பைபிளை வாசித்து முடிச்சிடலாம். நான்லாம் எழுத்துக்கூட்டி தான் வாசித்தேன். அதனால வாசிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியத்தையும் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். தினமும் 1 நிமிடமாவது. என் பேர் ரவிராஜ், சேனல் பேர் தேவன் அருளியப்பம். என்னுடைய ஊழியர் காத்துடன் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.